எல்லாருக்குமே பாட்டுனா பிடிக்கும்ல, அதே மாதிரி தான் நம்ம EMI டீமுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி பாட்டு கேட்கறதுக்காகவே EMI Tunix ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் சேனல். இதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விதமான சாங்ஸும் சூப்பரான குவாலிட்டியில வரப்போகுது. இப்போ EMI Tunix ஓட ஃபர்ஸ்ட் மியூசிக் வீடியோ மார்ச் 27 ரிலீஸ் ஆக போகுது. அந்த சாங்கோட பேர் என்னன்னு தெரியுமா? லியோ லோக்கல். சர்ப்ரைஸா இருக்குல்ல? லியோ லோக்கல் சாங்கோட ப்ரோமோ இப்போ EMI Tunixல ரிலீஸ் ஆயிருக்கு. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி சாங்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம EMI Tunix சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. லியோ 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 லியோனா லியோ 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 லியோனா. இப்போ இப்படி இருக்க கிளாஸ் காலையில் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? Sit down. உங்க எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் மந்தோட காலேஜ் முடிய போகுது. ஐயோ, அப்ப இந்த மாசமே ஓடி போயிடலாம். ஆல்ரெடி உங்க கிளாஸ்ல பாதி பேர் வேலை கிடைச்சு இன்டர்ன் போயிட்டாங்க. ஆனா நீங்க போக மாட்டீங்களே மேடம்? நான்சென்ஸ், வாய் மூடு. இனி வரப்போறது தான் இந்த இயரோட லாஸ்ட் பிளேஸ்மெண்ட். லாஸ்ட் 2 கம்பெனிஸ் வராங்க. இதுதான் உங்களோட லாஸ்ட் சான்ஸ். இத விட்டீங்க, உங்க அப்பா உனக்கு வேற ஒருத்தங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவான். நீங்க இங்க இருந்து போகும்போது உங்க கையில வேலை இருக்காது. சதீஷ் அண்ட் ராஷ்மி, உங்க 2 பேருக்கு ஆல்ரெடி ஆஃபர்ஸ் இருக்கு. நீங்க விருப்பப்பட்டா அட்டெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி வேண்டாம். போங்க, நான் அட்டெண்ட் பண்ணுவேன். பி ப்ரிப்பேர். ஆல் தி வெரி பெஸ்ட். சொல்ல மறந்துட்டேன், உங்களோட லாஸ்ட் கேம்பஸ் இன்டர்வியூ டேட் நாளைக்கு. நாளைக்கா? பேபி, எப்படியாச்சும் இந்த இன்டர்வியூல பிளேஸ் ஆயிருடா. அப்போதான் நம்ம நினைச்சது எல்லாம் நடக்கும். அட கவலையே படாத பேபி. இந்த கையில கால் லெட்டர் வாங்குறேன், அப்படியே இந்த கையில உங்க அம்மாவை பொண்ணு கேட்கறேன். அம்மாவையா? சீச்சி, உங்க அம்மாட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்கறேன். சோ ஸ்வீட். ஸ்வீட்டோட தான். இந்த மாதிரி ஒரு டோலி நமக்கு இருந்தா எல்லா கம்பெனிலும் ஈஸியாக பிளேஸ் ஆயிடலாம்ல? ஆமாண்டா, டோலிஸ்ட்டை பேசுறதுக்காகவே ஐடி கம்பெனியில் செலக்ட் ஆகணும்டா. கண்டிப்பா. என்னடா எப்போ பார்த்தாலும் டோலி டோலி டோலி. நாளைக்கு பிளேஸ்மெண்ட்ரா, அதுக்கு என்ன பண்றது? ஒரு டீ குடிப்போம், அப்புறம் யோசிப்போம். இஞ்சி டீ. மேக் சென்ஸ். குட். ஆமா, நீ மட்டும் இப்படி இவ்வளோ ஜாலியா இருக்க? நமக்கு இந்த பிளேஸ்மெண்ட் கவலையெல்லாம் கிடையாதுப்பா. இதை முடிச்ச கையோட பிஜி போட்டுருவேன். பிஜி முடிச்சுட்டு வேலைக்கு போயிருவியா? சீச்சி, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா? அப்புறம் எதுக்கு இங்கே படிக்க வர்ற? கல்யாண பத்திரிக்கையில ஸ்ரீமதி பிகாம் MBAன்னு போட்டு கெத்து கட்டதான். டேரிஸ், வாடா டீ குடிக்க போலாம். ஏன்டா நீ வேற? நானே இந்த பிளேஸ்மெண்ட் வச்ச கடுப்பில் இருக்கேன். இவ்வளோ நாளாக அசால்ட்டாக இருந்துட்டேன். அடுத்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிடலாம், அடுத்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிடலான்னு பார்த்தா கடைசி கம்பெனியே வந்துருச்சுடா. என்ன பண்ணுறதுனே தெரில. அதெல்லாம் பிளேஸ் ஆகிக்கலாம்டா, வாடா. எப்படா பிளேஸ் ஆகிறது? ஹெவி காம்படிஷன்ரா. அந்த ஹெவி காம்படிஷன் ஒழிக்க தான் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? டே சதீஷ், உன்கிட்ட எவ்வளோ ஆஃபர் இருக்கு? 5. உன்கிட்ட 4. உங்களை மாதிரி ஆளுங்க நான் பேசிக்கிறேன்டா. தளபதி விஜய் என்னடா சொல்லியிருக்காரு? என்கிட்ட எதுவும் சொல்லி? உங்க 2 பேரோட பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தனோடதுடா. எனக்கு தான் இட்லியே பிடிக்காதே. டே, உங்களை மாதிரி ஆளுங்க ஏற்கனவே நிறைய கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டு மறுபடியும் அட்டன் பண்ணுறதுனால தான்டா எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் பிளேஸ்மெண்ட்டில் வேலை கிடைக்க மாட்டேங்குது. புரியலையா? உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? டே மச்சான், இங்க வாடா. இருடா, புரிய வைக்கிறேன். நீ பிளேஸ் ஆயிட்டியாடா? இல்ல. பாத்தியா, இவன் பிளேஸ் ஆகாததுக்கு காரணமே நீங்க தான்டா. இல்ல, நான் பிளேஸ் ஆக மாட்டேன் மச்சான். ஏன்டா? எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடையாது.
நான் அரியர் பாய்டா. ஹலோ, ஒருத்தர் இவ்வளோ கம்பெனி தான் அட்டன் பண்ணணும் ரூல்ஸ் ஒன்றும் கிடையாது. அதனால தான் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். உங்களுக்கு முடிஞ்சா நீங்கள் செலக்ட் ஆகிக்கோங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் பண்ணுறோம். டே இவன் என்னடா பேசிட்டு நம்ம இன்னைக்கு நைட் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி கேம்பஸ் நல்லா அட்டன் பண்ணி பிளேஸ்மெண்ட் வாங்கி ஆஃபரை கையில வாங்குறோம். வாங்கடா. ஏய் என்னடா வீட்டுக்கு போகாம எங்கே வந்துருக்க? பிளேஸ்மெண்ட் வருதுல்ல, அதான் அனிதா மேம் கிட்ட புக்ஸ் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வசந்தே, அருண் தானே நீங்க? உங்க சீனியரா ஷாரு. ப்ரோ என்ன ப்ரோ ஆளே மாறிட்டீங்க? காலேஜ் படிக்கும்போது ரகுல் லுக்ல மாஸா இருப்பீங்க, இப்போ ஃபார்மல்ஸ் எல்லாம் போட்டு கிளாஸா இருக்கீங்க. வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்டா. வேலைக்கா? நீங்க நிறைய அரியர் வச்சிருந்தீங்களா, எப்படி கிளியர் பண்ணீங்க? அதெல்லாம் கிளியர் பண்ணி காலேஜ் முடிச்சதும் ராஜலட்சுமி எடோஸ்ல ஜாயின் பண்ணி ட்ரைனிங் அட்டன் பண்ணி இப்போ ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டேன். உங்களுக்கும் வேலை கிடைக்கலன்னா அதில் ஜாயின் பண்ணுங்கடா. ஓகே, நான் பிரின்ஸிபலை பார்க்கணும், வரேன், பாய். என்னடா அவரு எதுலேயும் சேர்ந்து ஏதோ படிச்சு பிளேஸ் ஆயிட்டுன்றாரு. டேய் அவர் தான் வெடியே போட்டிருக்காரா, அதெல்லாம் நம்பாத. நாளைக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா பண்ணு, சரியா? நான் கிளம்புறேன். Speed calculating formula. Distance by time. Simple interest. PNR by 100. Volume of cylinder. Pi r square h. Volume of cuboid. Length into breadth into height. I love you. I love you too. கியூட்ல அது கியூட்டா? ஹாய் கைஸ். டேய், ஒண்ணே அட்டெண்ட் பண்ண சொல்லிட்டாங்களா? ஐயா அதெல்லாம் கிடையாது, நீங்களும் அட்டெண்ட் பண்ண போறீங்களா? அதான் உங்களா பார்த்து ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம்னு வந்தேன். டேய் அப்புறம் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் மறந்துடாதீங்கடா. நானும் அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டு வருவேன். உங்க கம்பெனியில் ரெஃபரன்ஸ் கூட சேர்த்து விடுங்க. வாங்க, ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாம். நல்லா பண்ணுங்கடா, ஆல் தி பெஸ்ட்டா. நம்மளும் ஒழுங்கா படிச்சிருக்கலாம், இனி படிப்போம். ஐயோ முதல்ல எவ்வளோ அரியர் இருக்குன்னு தெரியலையே, அது முதல்ல பார்க்கணும். If A is a brother of B, B is a sister of C, C is a father of D, how D is related to A? என்ன ரிலேஷனாக இருக்கும்? மாமாவாக தான் இருக்கும். என்ன ஆப்ஷனில் மாமாவை காணோம்? ஏய் என்ன? மாமாவை காணும்டா. அதான் நான் இருக்கேன்ல. சிப்பா என்ன செய் மைதிலியே அடியே மனம் நில்லுனா நிக்காத டி டி டி. ஓகே. டேய், ஆப்டிடியூட் டெஸ்ட்ல எல்லாரும் பாஸ் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஜிடி. போடா. டேய், குரூப் டிஸ்கஷன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குமாடா? எப்படா செலக்ட் ஆகுறது? டேய் குரூப் டிஸ்கஷன்ல செலக்ட் ஆகுறதெல்லாம் ரொம்ப ஈஸிடா. குரூப் டிஸ்கஷன்ல எவன் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்றானோ அவன் செலக்ட். யா சிட் டவுன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் யூ. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டீங்க. இப்போ நம்ம ஜிடியில் இருக்கோம். ஜிடினா குரூப் டிஸ்கஷன். நான் மிச்ச ஹெச்ஆர் மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஜாலியான பர்சன் தான். உங்களுக்கு என்ன டாபிக் பிடிச்சிருக்கோ அந்த டாபிக்லேருந்து யூ கேன் ஸ்டார்ட் த டிஸ்கஷன். எனிபடி இஸ் கோயிங் டு ஸ்டார்ட்? ஹூ? குரூப் டிஸ்கஷன்ல எவன் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்றானோ அவன் செலக்ட். Sir, I am sir. What topic? Sir, save water. Save water? Yes, sir. Okay, carry on. Sir, water is most important one thing, sir. Sir, Tamil poet got what? Thiruvalluvar saying, no water, no Gauri, sir. Gauri? Sir, glory, sir. Glory? Sir, me, sir. Be like water, my friend. By Bruce Lee, sir. Bruce Lee. Yes, sir. As the world population increases, the demand for water also increases. Even many countries do not have abundant drinking water to provide for the people. So, keeping these factors in mind, water should be saved to save a life. Sir, I committed with Haripriya, sir. What? No, sir. I agree with Haripriya. Okay.
the water is more important in life. Sir, yes sir, most important thing sir. Sir, you watch the Discovery Channel. Sir, Bear Grylls you know sir. He walking many kilometers, walking, no water. What he do sir? Was so sad. Yes, sir. Due to the water scarcity, agriculture fund faces a lots of problems. Sir, yes sir. Agriculture sir. You know the Tannuthu Gramam. Sir, Jivanandam saving 5 farmers sir, but no use. 5 farmers also death sir. We need to save water for our future generation sir. Sir, yes sir. I am also saving water sir. Weekly 3 days only I am bathing sir. Yeah. You too? No sir, I am weekly once. Sir, as you know that water is a renewable resource. What if it becomes a non-renewable resource? Water is used for mixing. Mixing? Mixing milk, juice. Sir, water is the main source sir. Yes sir. Sir, அருண் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுங்க. Yeah, carry on. Okay guys, எல்லாரும் நல்லா பண்ணீங்க. The results will be announced soon. All the best. Hey guys, GD result வந்துருச்சு. சூப்பர் மாஸ் செலக்டா எல்லாரும் செலக்டா. உன்னையும் ஹரிப்ரியாவை தவிர்த்து எல்லாரும் செலக்டடா. குரூப் டிஸ்கஷன்ல யான் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்றானோ அவன் செலக்ட். டே கூந்தல என்னடா சொன்ன நீ? அம்மு விடு அம்மு, அடுத்த இன்டர்வியூல பாத்துக்கலாம். நான் நல்லா தாண்டா பேசுனேன். அம்மு நான் உன் சொல்லிட்டா சொல்லு. நீ அழுதா கூட அழகா தான் இருக்க அம்மு. எனக்கு தெரியும், நீ மூடு. நீ திட்டினா கூட அழகா தான் இருக்க. போடா மெண்டலு. இந்த அனாஸ் பையன் பேசி கேட்டு ஜிடில ஃபர்ஸ்ட் ஆளா பேசி நான் செலக்ட் ஆவல்றா. ஏய் விர்ரா, நீ ஏன் அட்டெண்ட் பண்ண? நான் அது கூட பண்ணல. டே நேத்து பேசணும்ல ஷாரு சீனியர், அவர் கால் பண்றாருடா. அப்படியா? நீ ஸ்பீக்கர்ல போடு. என்னடா தம்பி பிளேஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணீங்க, என்னாச்சு? ப்ரோ செகண்ட் ரவுண்ட்லயே போயிடுச்சு ப்ரோ. அப்படியா? எதனால? ஒழுங்கா இங்கிலீஷ் பேச வரல ப்ரோ, என்ன பண்ணுறது, அதனால செலக்ட் ஆகலை. கவலைப்படாதடா, நானும் ஒன்று மாதிரி தான் கம்யூனிகேஷனில் ரொம்ப மோசமாக இருந்தேன். நேற்று உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன்ல ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ், அங்கே சேர்ந்தேன். அவங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு தேவையான ஆப்டிடியூட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரெஸ்யூம் பில்டிங் வரைக்கும் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் ஜாவா, பைத்தான், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் அண்ட் ட்ரைனிங்ஸும் தராங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், 25+ இயர்ஸ் எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தமிழ்லையும் சொல்லித்தராங்க. அதை யூஸ் பண்ணி தான் வேலை வாங்கினேன். அங்கே என்ன மாதிரி 800+ மெம்பர்ஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ நான் வசந்த் பேசுகிறேன் ப்ரோ. எனக்கு அரியர் இருக்கு ப்ரோ, நாளை என்ன பண்ணுறது? என் கூட இருந்த நிறைய பேர் அரியர் வச்சவங்க தான் இங்கே சேர்ந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணாங்க. சைடில் அரியரையும் கிளியர் பண்ணாங்க. அரியர் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு. நான் பார்த்த வரைக்கும் நல்ல இடமா தான் தெரியுது. வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியா? அப்போ அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க ப்ரோ. இதோட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. மச்சான் ஹெச்ஆர் ரவுண்ட் ரொம்ப ஈஸி. எப்படி செலக்ட் ஆகணும் தெரியுமா? நீ மூடு, நான் பார்த்துக்கிறேன். மேடம் மே லெட்டின். லெட்டினா? அது கெட் இன். கம் இன்சைட். சிட் டவுன். Thank you மேடம். அங்க இருக்க நீ? நைஸ் நேம் மேடம். மை செல்ஃப் ஹரிஸ். ரெஸ்யூம்ல அங்க இருக்க நீன்னு இருக்கு மேன். ஆனா டைம் ஆச்சுனா கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கண்ணா. அண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்கண்ணா, எனக்கு டைம் ஆச்சு. இருமா ஸ்டாப்லர் அடிச்சிட்டீங்கல்ல, இந்தாங்க புடிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டேய் புறம்போக்கு, அது ஏன் ரெஸ்யூம்டா? Xerox shop mistake happening madam. Idiot. Get out. No madam, print out. எந்திரிச்சு போயா வெளிய. போயாவா? சரியான லம்பாடி எச்சரா இருக்கும் போதே. My name is Anas. I'm coming from Sathyamangalam. My name is Anas. I'm coming from Sathyamangalam. Hello. Tell me about yourself. I am Sathyamangalam, coming from Anas. What? Sorry. My name is Anas, coming from Sathyamangalam. Okay.
What's your strength? My strength is my knowledge, sir. Knowledge. Good. So, what is your weakness? அடிக்கடி மயக்கம் போட்டுருவேன் சார். மயக்கம் போட்டுருவீங்களா? How much salary are you expecting? சேலரி வாங்குறதே எக்ஸ்பெக்டேஷன் தான் சார். Oh, why do you need this job? Because no job, sir. What's your aim? Housewife, sir, with 2 children. Housewife. We will get back to you soon. You can go. ரிசல்ட்டை நினச்சா ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குல்ல. பிளேஸ்மெண்ட்னு வந்தக்கப்புறம் தான் லைஃப்பை பற்றின பயமே வருதில்ல. வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம், ஆனால் குரூப் டிஸ்கஷனில் ஒரு வார்த்தை பேச முடியலடா. ஆமாண்டா, மற்றவங்கள பற்றி 1000 புரணி பேசுவோம், ஆனால் நம்மளை பற்றி 2 வேர்டு இங்கிலீஷில் பேச முடியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே எவ்வளோ பிளேஸ் ஆனாலும் ஒழுங்கு மரியாதையாக ட்ரீட் வச்சிடுறீங்க, ஓகேவா? மாப்ள ஏதாவது மேக்ஸ் புக் இருக்கா? டேய், அது ஃபர்ஸ்ட் இயர் பேப்பர்டா. அதுலயுமா அரியர் வச்சிருக்க? ஆமா, நாளைக்கு எக்ஸாம். ஆமா, யாராவது வச்சிருந்தா கொடுங்கடா. சரி தரோம். அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதை சொல்லிடலாம். நீங்கள் எல்லாரும் நம்ம EMI சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்களும் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி நீங்களும் அரியர் வச்சிருந்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணிருங்க. யார்ட்டாவது அறிவியல் தமிழ் புக் இருக்கு? ராஜலட்சுமி எடுவர்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதில் ஜாயின் பண்ணி அவங்களோட கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கான ஜாபை நீங்களே தேர்ந்தெடுங்க.